தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகனாக இருப்பவர் கமலஹாசன். இவர் நடிப்பில் கடந்த 1977 வெளியான திரைப்படம் அவர்கள். கே. பாலச்சந்தர் இயக்கியிருந்த இந்த படத்தில் சுஜாதா, ரஜினிகாந்த் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பாரு. அவர்கள் திரைப்படம் ஒரு முக்கோண காதல் கதையாகும். சுஜாதா வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் மற்றும் உணர்ச்சி போராட்டங்களை மையமாக கொண்டது. இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன் பொம்மை மூலம் பேசும் வென்ட்ரிலோகிஸ்ட் கதாபாத்திரத்தில் அமைதியாக சுஜாதாவை நேசிப்பார். திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் அந்த கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாக செய்ததற்காக வென்ட்ரிலோகிசம் கலையை கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் திரைப்படம் பெண்ணுரிமை குறித்து பேசப்பட்ட மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தலைக்கணத்தில் ஆடிய தன்னை பாடல் வரிகளால் நடித்த கண்ணதாசன் குறித்து கமல்ஹாசன் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் அவர்கள் படத்தின் போது கொஞ்சம் துடுக்கான பையனாக இருந்தேன். அப்போது மைமிங் மாதிரியான ஒரு பாட்டிற்கு இயக்குனர் கே. பாலச்சந்தர் என்னையும் அழைத்துச் சென்றார். அப்போது எனக்கு டான்ஸ் தெரியும், தாளம் தெரியும், அதனால் தான் என்னை அழைத்து செல்கிறார்கள் என்ற அசட்ட நம்பிக்கையில் அங்கு சென்றேன். அப்போது என்னிடம் 2-3 முறை யோசனை கேட்டதும் என் தலைகணத்தில் பெரிதாக வீங்கிவிட்டது. அப்போது அந்த பாடலில் கிடுகிடு என்று ஒரு தாளம் வரும். அதில் பேச்சு மாதிரி ஏதாவது வேண்டும் என்று இயக்குனர் கேட்கிறார். அந்த தாளத்திற்கு கண்ணதாசன் சொல்வார், நல்ல மழை பெய்து காடு என்று கனிந்தது, நாம் நினைத்த எண்ணம் என்று கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்புத்தேன் பார்த்து நின்றேன் கையில் விழுந்தது, இல்லை என்றால் கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் அழைத்தது என்று எழுதிக்கோ என்றார். இது தாளத்தில் வராது என்று நான் சொன்னதும் MSV வரும் என்று சொன்னார். அவர்கள் 2 பேருக்கும் இருக்கும் உறவும் காதலும் எனக்கு தெரியாமல் நான் நடுவில் புகுந்து ஏதோ சொல்லிவிட்டேன். எனக்கு டான்ஸும் தாளமும் தெரியும் என்று நினைத்ததை கண்ணதாசன் நொறுக்கிவிட்டார். அதன் பின் அந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் MSV அந்த பாடலை பார்த்தீங்கன்னா பாட்டோட மேட்ச் பண்ணும்போது அந்த லிரிக் கரெக்டாக உட்காந்துதான். அதை பார்த்து கமலஹாசன் ரொம்ப மிரண்டு போயிட்டாராம். இந்த மாதிரி ஜீனியஸ் கிட்ட போய் நம்ம மோதிட்டோமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவரோட தலைகணத்தை உடைச்ச மாதிரி கண்ணதாசன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.